ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 12 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வானை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களான்னு கேட்கும்போது, சார் நீங்கள் தானே சார் அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சார் நான் சொன்னால் அப்படியே செய்வீங்களா, போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டு கிளம்பி போயிருப்பார். ஸோ அதோட பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 12. ஸோ இப்போ தேங் வந்து அப்படியே அசிஸ்டண்ட் வந்து திருப்பி வராரு போயிட்டு. ஸோ தேங்கும் என்ன பண்ணுறா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் செட் ஆகிருக்கும், பிளைண்ட் டேட் ஏதாவது போயிட்டுருக்காளா என்ன, அவங்க வீட்டில் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்களே வான் திருப்பி வந்துட்டான்னு தெரியும், ஏதாவது பண்ணிட்டு தானே இருப்பா. இல்லை சார் அது வந்து ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சா அவளுக்கு இந்த 2 மாதத்தில், அதை அப்படி மழுப்பிட்டுருக்கீங்களா, பரவாயில்ல சொல்லுங்கள், நான் ஒன்றும் ஹர்ட் ஆக மாட்டேன். இல்லை சார் அப்புறம் என்ன, அது வந்து சார் வயன் மேம் வந்து இந்த 2 மந்த்ஸாக வீட்டை விட்டு வெளில வரலையா சார், அவங்க ரூம்குள்ளேயே அடைஞ்சி கிடக்குறாங்களாம். ஸோ அவங்க வெளில வந்து அவங்க பேரண்ட்ஸ் முடிச்சு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்க பேரண்ட்ஸுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அவங்க அண்ணன் தான் ரொம்ப கோவமாக இருக்கான் அது உங்கள் மேலே. வயன் மேம் வந்து முன்ன மாதிரி இல்லையா சார், டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்களா அப்படின்னு அவர் சொல்ல தேங்கலாம் ஏற்றுக்கவே முடியல. என்னதான் அவள் அப்படி ஆகிட்டாளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை எந்த பாய் ஃப்ரெண்டையும் தேடி போகலை, கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு ஒரு குஷி வேறு. ஸோ இருந்தாலும் வாயின் இப்படி இருக்காளே அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி, இதுக்கடுத்து அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க வேண்டாம். சரி சார், சரி நான் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ட்டு அவரும் அதெல்லாம் மறந்துட்டு ஒர்க்குக்கு போகணும் ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த வேலையில் பண்ணுற ஒரு விஷயமும் ஒரு இடத்துக்கு போகிறதுமே வாயினை தான் ரிப்பீட்டடாக அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அவருக்கே ஒரு கட்டத்தில் புரியுது, சரி இதுக்கடுத்து இந்த ஃபைலெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது, அவளை போய் பார்த்தா தான் இந்த கருமெல்லாம் மண்டையிலேருந்து தெரிஞ்சு போச்சு, போவோம் அப்படின்ட்டு மறுபடியும் அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வாயின் எங்கே இருக்கா, சார் நீங்கள் தானே சார் அவங்கள பற்றி எதுவும் சொல்லக்கூடாது சொன்னீங்க. ஐயோ, நான் எது சொன்னாலும் அப்படியே கேட்பியோ, எனக்கு நான் அவ்வளோ லாயலாக இருக்கியா, நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும்னு நினைக்கிறியோ. சார் அது அப்படி தான் சார், இவ்வளோ நேர்மையாக இருக்கானே அப்படின்ட்டு தேங்க நினச்சிட்டு, சரி போய் வண்டி எடு, வாயனோட வீட்டுக்கு போகிறோம். அப்படியா சார், வாயன் வீட்டுக்கு போகிறோமா, என்னது வாயன்றா, சாரி சார் மேடம், சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவர் காரில் போகிறாரு. போய் வீட்டுக்குள்ளெலாம் போகல, காருக்குள்ளேயே இருந்துட்டு வாயின் வராளா இல்லையான்னு வீட்டையே தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா போகிறாங்க, அப்பா போகிறாங்க, அண்ணன் போகிறான், மாறி வீட்டுக்குள்ளே 3 பேரும் தான் போயிட்டு வெளில வராங்களே தவிர்த்து வாயினை காலை காணோம். ஸோ ஒரு கட்டத்தில் அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏய் என்னையா, வாயினை தவிர எல்லோரும் வராங்க. நான் தான் சொன்னேனே சார், அவங்க ரூமை விட்டே வெளில வர மாட்டாங்க, எப்படி சார் வீட்டு விட்டு வெளில வர போகிறாங்க, கண்டிப்பாக வாயின் மேம் வரமாட்டாங்க சார். அப்போ என்ன பண்ணுறது, அவளை பார்க்கணும், என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். அப்படிலாம் பார்க்கக்கூடாது, நான் பார்க்குறேன்னு எனக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா வீட்டில் இப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார், ஏன்னா அண்ணனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான், அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அவங்க அம்மாவும் மார்க்கெட் போயிட்டாங்க. நான் வேணால் வீட்டுக்கு வெளில காவல் இருக்கேன், நீங்கள் வேணால் வாயின் மேமுக்கே தெரியாமல் அவங்க ரூம் முச்சுமா எட்டி பார்த்துட்டு வந்துருங்க. என்ன திருத்தனமாக போக சொல்கிறியா, அப்போ வேணாம் சார் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி இரு இது நல்லா தான் இருக்குது, பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் அசிஸ்டண்ட்டை வெளில நிற்க வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே தான் வராரு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒயனோட ரூம் எதுன்னு தெரியும்ல, ஸோ அதனால் ஒயனோட ரூமுக்கு வெளில போய் பார்க்குறாரு. பார்த்தா அமைதியாக இருக்குது. தேங்கில் ஒரு செகண்ட், என்ன இவ சூசைட் பண்ணிட்டாளா அப்படின்ட்டு அப்படியே ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே எட்டி பார்த்தா வாயின் அங்கே எதுவுமே பண்ணாமல் பால்கனியில் சும்மா அப்படியே உட்காந்துருக்கா. அது ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. அவளை அந்த நிலமையில பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே வாயினையே பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அவர் வாயினோட கையை நோட் பண்ணுறாரு. இன்னுமே தேங்க்கும் வாயினுக்கும் மேரேஜ் ஆனப்போ போட்ட வெட்டிங் ரிங் வந்து இன்னுமே அவள் கையில் அப்படியே இருக்குது, அவள் கலட்டவே இல்லை அப்படிங்கிறது இது வந்து நல்லா தெரியுது. தேங்க் அப்படியே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் வாயினை அப்படி பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கடுத்து வாயினை பார்க்கக்கூடாது, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு டப்புன்னு கதவு போட்டுரு. இந்த சத்தம் வாயினை கேட்டுருச்சு. யார் அப்படின்னு வார்த்தையும் கேட்கல. அப்படியே அந்த டோரை பார்த்து நடந்து வந்து டப்புன்னு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. யாரும் இருந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு அவனுக்கும் தோணுது. இருந்தாலும் என்ன ஏதுன்னு அப்படின்னு கிளியராக பார்க்காம பாட்டுக்கு மறுபடியும் கதை சாத்திட்டு அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டா. தேங்க் எங்கேன்னு பார்த்தா அவர் கிச்சனுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பார் இவ வர சத்தம் கேட்டது. ஸோ அதனால் அவரும் அப்படியே வாயினை பார்த்துருப்பாரா வெளில வந்ததுக்கப்புறம். இருந்தாலும் இவ என்ன இவ்வளோ ரேக் கொடுக்காம இருக்கா, வீட்டுக்குள்ளே நேரம் திருடேன்னு வந்திருந்தாலும் இவ இப்படி தான் உட்காந்துருப்பாளா அப்படின்ட்டு அப்படியே பார்த்து முடிச்சுட்டு வெளில வர்றாரு அசிஸ்டன்ட். என்ன சார் நாம் பார்த்துட்டிங்களா, பார்த்துட்டேன், இதுக்கு அடுத்து இவளை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 பாடி அடைங்க போட்டு வை. சார் எதுக்கு சார், அவளே ஏதோ ஜடம் மாதிரி இருக்கா, இவ்வளோ வேறு தனியாக வேறு விட்டு போயிருக்காங்க, இவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது, யாராவது திட்டுறங்கிட்ட வந்தால் கூட இவ எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டா போல், பேய் மாதிரி உட்காந்துருப்பா போல். ஸோ அதுக்கு தான்
ஓ! ஒயின் மேம்க்காண்டி நீங்க இவ்ளோ பண்றீங்களா? சூப்பர் சார். நான் அவளுக்காண்டி ஒண்ணும் பண்ணல. அது அப்ப யாருக்காண்டி சார்? இங்க பாரு, இந்த கேள்விலாம் கேட்காத. நான் உனக்கு பாஸ். உனக்கு நான் ஆர்டர் குடுத்தா சொன்னத மட்டும் செய். ஆ சரிங்க பாஸ். புரியுது. ம். சரி அப்படின்ட்டு தாங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது, இன்னைக்கு அவங்க அப்பாவோட பர்த்டே அப்படிங்கிறது. ஸோ அவங்க அம்மா ஒரு தனியா ஒரு கேக்க வாங்கி வச்சுட்டு, அப்படியே ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவ அதாவது தேங்கோட அப்பாவ நெனச்சு, அவங்க ஹஸ்பண்ட் நெனச்சு அழுதுட்டுருக்காங்க. ஸோ தேங்கும் அவங்க அம்மா பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "ஏம்மா ஏன் அழுகுறீங்க? இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கணும். இப்படி ஃபீல் பண்ணாதீங்க." "எப்புட்றா? எப்படி என்ன ஹாப்பியா இருக்க சொல்ற? உன் அப்பா நம்மள விட்டு போயிட்டாரு. போய் 1 வருஷம் ஆகப்போகுது. இந்த வீட்ல எந்த ஒரு சந்தோஷமும் வரமாட்டேங்குது. நான் என்ன தாண்டா பண்ணுவேன்? அப்பா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. எவ்வளோ லவ்வோட இருந்தார். அந்த மனுஷன் இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டு போகணும் அப்படின்னு என் தலையில் எழுதியிருக்கு போல் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது டேங்க்லாம் தோணுது. எப்படியும் இது காரணம் வயன் தானே அப்படின்னு தோணுது. அவரே வாய் விட்டு சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானம்மா. அவளை மட்டுமே நம்ம பழி சொல்ல முடியாதுடா. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டதால தான் அவங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்னு நம்ம நம்பினோம். அது நம்ம முட்டாள்தனம். வேண்டாம். நம்ம அப்பாவோட இழப்பை நம்மளால் தாங்கிக்க முடியல. அதுக்கு பழி தான் நம்ம அவன் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ மாதிரி நம்ம மனசில் இருக்க பாரம் குறையணும். எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். உன் அப்பா என் மேலே அளவு கடந்த பாசத்தை கொட்டினாரு. அவர் திடீர்னு என் கூட இல்லை, என்னை விட்டு போயிட்டாரு. இதுக்கடுத்து நிரந்தரமாக என் கூட வரமாட்டார், என்கிட்ட பேச மாட்டார், என்னை பார்க்க மாட்டார், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே மனசு வலிச்சது. அப்போது அந்த கோவத்தை, அந்த வெறி, அவ்வளோ கோவம் வந்தது. ஆனால் அந்த கோவத்தை யார் மேலே காட்ட முடியும்? யார் மேலேயும் காட்ட முடியாது. இந்த வாயன் மேலே தான் காட்ட முடிஞ்சது. என்னோடய பாரத்தை, என் கோவத்தை நான் அவன் மேலே திணிச்சதால தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். உனக்கும் அப்படி தான் நினைக்கிற தயங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் தேங்க் ஏற்றுக்க முடியல. அப்பா இறந்துட்டாரே முடியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே இந்த கேக்கை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு அவனும் சொல்லிவிட்டு அவனும் ரூமுக்கு போயிட்டான். மேட்ஸ்லாம் அதை பார்த்துட்டு இது என்ன குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் எதுவும் நினைக்காம விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு வருஷம் அப்படியே கடந்து போகுது. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே காட்டுறாங்க. தேங்க் பிஸ்னஸ்லாம் முன்ன விட இப்போ ரொம்பவே நல்லா மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் முன்ன மாதிரி இந்த அடித்தடி அதுக்கெலாம் போகிறது கிடையாது. ஸோ டோட்டலாக அதை அப்படியே விட்டுட்டாரு. அவங்களுக்கு எதிரியும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அது எதுவுமே இல்லாமல் அவங்க அம்மா இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. அடிக்கடி யோகா கிளாஸ் போகிறாங்க, அங்கங்கே போகிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க. இருந்தாலும் மனசு வந்து கொஞ்சம் அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ண தான் செய்யுது. என்ன தான் ஒரு வருஷம் ஆயிருந்தாலும் புருஷன் நினப்பு இருக்காமலா இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அதுலேருந்து வெளில வந்து அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் சும்மா இல்லாமல் அவங்க அம்மா வந்து, டேய் தேங், எத்தனை நாளைக்கு தானே நீ சிங்கிளாகவே இருக்க போகிற? வாயினே வேணாம்னு சொல்லி விட்டுட்ட. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்காளோ என்ன ஏதுப்பா யாருக்கும் தெரியல. நீ என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ. மா என்ன விளையாடுறியா? நான்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை. நீ என்ன யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்? அதை நம்ம கங்கு இருக்கல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கங்கு வந்துட்டா. வந்து, ஆண்டி என்ன சொன்னீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களா? சூப்பர் ஆண்டி, இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா தான் உங்கள் அம்மா சொல்கிறத என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா நீங்கள் வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட கொஞ்சமாவது நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஆனால் இவ்வளோ சொன்னீங்க பார்த்தீங்களா, சத்தியமாக எதுக்கு முடியல. இவ்வளோ நாளா கல்யாணமா அப்படின்ட்டு ஒரு தாட்டுக்குள்ளே யோசிச்சு கூட பார்க்க முடியாதுமா. இவ்வளோ போய் நான் அப்படி கல்யாணம் பண்ண நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. வேஸ்ட் டோட்டலி வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கான். கங்குக்கெலாம் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்படியே தேங்க பார்த்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மாவும், ஏன்டா அப்போ நீ இன்னும் வாயனை மறக்கலையா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பாங்க. இத்தனை நாளாக வாயனை பற்றி நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ திடீர்னு கேட்டதும் வாயனோட நினப்பு அதிகமாக தான் ஆகுது. தேங்க் எப்படின்னா வாயனை பற்றி யாரும் ஞாபகப்படுத்தாத இருக்கும்போது வாயனோட ஞாபகம் அடிக்கடி வரும். அடுத்து அவரே மனசு தேர்த்திக்கிட்டு அவளை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே விட்டுருப்பாரு. இப்போ திடீர்னு இவங்க எல்லாம் வயன்னு கிளப்பிவிடுவோம். அவருக்கு வந்து டக்குன்னு வாயனோட பேர் யாராவது சொன்னால் அப்படியே வாயனை பார்க்கணும், அவளை பேசணும் அப்படி இப்படின்ற ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காகவே வருது. அப்போ அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நம்மளை தான் கூப்பிட்டு வாயன் மேம் எங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்ல தான் போகிறாரு அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுட்டே இருக்கான். அது பார்த்ததுக்குன்னு வாயனோட அம்மா, அதாவது தேங்கோட அம்மா வேற, டேய் என்னடா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அப்போனா உனக்கு வாயனை தான் பிடிச்சிருக்கா? திருப்பி வாயன் கூட தான் போக போறியா? ஐயோ ஆண்டி நீங்கள் அப்போல்லாம் திங்க் பண்ணாதீங்க. தேங்க்லாம் என்ன தான் பிடிக்கும். நான் இவ்வளோ அழகான பொண்ணு நான் இருக்கும்போது தேங்க் போய் வாயனை லவ் போனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக இல்லை.
நிச்சயமா தேங்க் என்ன தான் பிடிச்சிருக்கு. நான் தான் தேங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க வீட்டு மருமகளா நான் வரதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா என்ன? இங்க பாரும்மா, எனக்கு அதில எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா, எனக்கு என் பையனோட சம்மதம் ரொம்ப முக்கியம். அவன் சந்தோஷமா இருந்தா தானே, உன்ன என்னால என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவனுக்கு இது விருப்பம் இல்ல, சந்தோஷம் இல்லன்னா, எப்படி? அது நல்லா இருக்காதுல்ல அப்டின்ட்டு. அவங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து எந்திச்சு போயிட்டாங்க. கங்கும், "பாரு உன் அம்மாவே நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொல்ட்டாங்க. உனக்கு என்ன? ஏன் மூஞ்சி ஒரு மாரி வச்சிருக்க?" இங்க பாரு நான் ஆல்ரெடி டென்ஷனா இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன காண்டேத்தி விடாத சரியா? புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால அமைதியா இங்கேருந்து போயிரு. என்ன கடுப்பேத்தாத. என்கிட்ட ஒண்ணு சொல்றியா? என்ன சொல்லணும் உனக்கு? டக்குன்னு கேளு, எனக்கு டைம் இல்ல. நீ இன்னும் அந்த வயன தான் லவ் பண்றியா என்ன? அப்ப தேங்க்லாம் திரும்ப 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 அவளையே ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் இருக்கு. எதுவுமே சொல்ல. சும்மா ஜஸ்ட் அப்படி கங்க பார்த்து ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. அதுலேயே புரிஞ்சு போச்சு. இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு. சரி பார்த்துக்கிறேன். எனக்கு காம்படிஷன் அந்த ஒயின் தான் அப்படின்னா, அவள தோற்கடிக்கிறது எனக்கு ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு, அவ பாட்டுக்கு லூஸ் மாரி பேசிட்டு எந்திச்சு போயிட்டா. தேங்கலாம் இவன் என்ன சரியான பைத்தியக்காரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போ டக்குன்னு அசிஸ்டண்ட்ட பார்க்கும்போது அசிஸ்டண்ட்க்குலாம் பக்குன்னு இருக்கு. இப்போ என்ன நம்மள சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆம் ஒயன பத்தி ஏதாவது பாஸ் நீங்க தான் நான் தான் அவள பத்தி டீட்டெயில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நீ எடுக்காம இருப்பியா? தெரியும் பாஸ். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாரி நீங்க ஒரு நாள் என்னைக்காவது கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான், நான் ரீசென்ட்டா ஒரு டீட்டெயில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு, அப்படியே ஒரு ஃபோட்டோவோட காமிக்கிறான். ஏன்னா இப்போ தான் வாய்னா கொஞ்சம் நார்மலாகி, அப்படியே ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. அவங்க அம்மா வேற சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதில தான் இப்போதைக்கு ஒர்க் பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாம ஜாப் தேடிட்டு இருக்கா அப்படின்னு, அவங்க வந்து டீட்டெயில்ஸ் தான் குடுக்குறாங்க. தேங்க் அத பார்த்ததும் ரொம்ப நாள் கழிச்சு அவனோட ஃபோட்டோ பார்த்ததும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த லேப்டாப்ல அவனோட ஃபேஸையே பார்த்துட்டு என்ன முன்ன விட கொஞ்சம் கலர் ஆயிட்டா? ஓ! ஒரு வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்ததால, நல்லா அழகா கலர் ஆயிட்டா. இன்னும் இந்த ரிங் போட்டிருக்காளா அப்படின்ட்டு, அப்படியே கைய தான் ஜூம் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, அதில கை அந்த அளவுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. ஸோ, அதனால கடுப்பாகுது. அப்படியே பார்த்து அசிஸ்டரா பார்த்து, "ஒயின் எங்க இருக்கா?" ஆம், "அவங்க வீட்டு பக்கத்தில ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். நான் வேணா கூட்டு போவா சார்?" "ஆ வா போலாம்" அப்படின்ட்டு தேங்கும் அசிஸ்டண்ட்டும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி போகும்போது வழக்கம் போல் வெளில காரில் நின்று தான் அப்படியே தேங் வந்து வாயனை பார்த்துட்ருக்காரு. வாயன் அப்போ தான் ஏதோ டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் அப்படியே அவளோட ஸ்கூட்டியில் அப்படியே பேக் பண்ணி வச்சிட்ருக்கா. அப்போ வெளில வந்து தேங் வாயனை பார்த்ததும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. இது அசிஸ்டண்ட் பார்த்துட்டு, பாஸ் என்ன மேடம் பார்க்கும்போது நீங்களே தன்னால் சிரிக்கிறீங்க? என்னது நான் சிரிக்கிறேனா? ஆமாம் நீங்கள் தான் சிரிக்கிறீங்க. ம் அதனால் நல்லா சிரிக்கல. நீ வண்டி எடு போவோம். எப்படி மேமோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்காப்புல போவோமா? இல்ல மேம ஃபாலோ பண்ணி போவோமா? இல்ல இப்படி பின்னாடி வழியா போவோமா? நீ எப்படி போ வேண்டாம். முன்னாடி வழியா போ. ரெஸ்டாரண்ட்ட கிராஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா தேங்கோட கார் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ வாயன் வந்து அவளோட ஹேர அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கா. ஸோ இத அப்படியே தேங் வந்து வாயன பார்த்துட்டே போறாரு. அவரு காருக்குள்ள வந்து பார்க்குறதால தேங்க் போட்டு தான் வாயன் வெளில நிக்கிறா அப்படின்னு தெரியும். அ வாயனுக்கு வந்து தெரியாது. ஏதோ கார் போகுது அப்படின்ட்டு சும்மா எதார்த்தமா பார்க்குறா. ஆனா தேங்க்லாம் வாயனோட ஐஸ பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. அவர் அசிஸ்டண்ட்ட கேட்டுக்கிறாரு. இந்த மாரி வாயன் வந்து வேலை தேடுறான்னு சொன்னீல, நம்ம ஹோட்டல்ல இது வேலை இருக்குல்ல. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. ஐயோ! இவனுக்கு நான் எல்லாத்தையும் டைரக்ட்டா சொல்லணும் போலயே. நம்மளோட ஹோட்டல்ல கஸ்டமர் சர்விஸ் ஜாப்ஸ்லாம் வேக்கன்சி இன்னும் ஃப்ரீயா தானே இருக்கு. ஆ ஆமாம் பாஸ். வாயன அங்க ரெஸ்யூம் கிஸ்யூம் எதாவது அனுப்பியிருக்காளா? இல்ல பாஸ். அவங்க எதுவும் அனுப்புன மாரி எனக்கு தெரியல. நான் வேணும்னா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லவா? செக் பண்ணு. அப்போ அசிஸ்டண்ட்டு செக் பண்ணுறா. பார்த்தா வாயின் வந்து ரெஸ்யூம் அனுப்பியிருக்கா போல. அது வாயின் அனுப்பல. அவங்க அண்ணன் அனுப்புன ரெஸ்யூம். ஸோ அதனால ஆமாம் பாஸ். ஆனா வாயின் அனுப்பல. அவங்க அண்ணனோட மெயில் ஐடியில தான் வந்திருக்கு. ஆ அவள இன்டர்வியூவுக்கு கூப்பிடுங்க. பாஸ் கூப்பிடுன்னு சொல்கிறோம்ல. ஆ ஓகே பாஸ் கூப்பிட்ருவோம். மேடம் எப்படி விஐபி கஸ்டமர் சர்வீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணவா? இல்லைனா நார்மலான கஸ்டமர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணவா? அப்போது தேங்க் யோசிக்கிறான். நான் அடிக்கடி எங்கே இருப்பேன்? விஏபியோட இதில் தான் இருப்பேன். அங்கே தான் அடிக்கடி ஃபங்க்ஷன் வரும். ஸோ அங்கேயே வேணா அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு, விஏபி கஸ்டமர் சர்வீஸ்க்கு வேணா அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டான். அப்போது மேடம் வந்து இன்டர்வியூவில் செலக்டட். அப்படி தானே பாஸ்? இங்கே பாரு சும்மா சும்மா என்கிட்ட கொஷின் கேட்டுட்டு இருக்காத. சொல்கிறத மட்டும் செய்.
சரிங்க பாஸ் அப்படின்ட்டு. அவங்களும் நேரா வான்னு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. வானுக்கலாம், நான் ரெஸ்யூம் அங்க அனுப்பவே இல்லையே. நான் தான் அனுப்புனேம்மா. நீ போயிட்டு வா. நீ எத்தன நாளைக்கு தான் ரெஸ்டாரண்ட்லயே வேலை பார்த்துட்டு இருப்ப? ஆனா நான் அங்க போயிட்டேன்னா, இங்க யார் பாப்பா? அதான் அம்மா, அப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்ட் டைம் ஜாப்புக்கு 2 பசங்க வேற வந்திருக்காங்க. ஸோ நான் அவங்கள வச்சு வேலைய பார்த்துக்குறோம். நீ போயிட்டு வா. அண்ணன் மட்டும் வேலைக்கு போறான்ல. நீ போலன்னா ஒரு மாரி இருக்கும்ல. நீ வா அப்படின்ட்டு. அவள வந்து வேலைக்கு போ அப்படின்றாங்க. வயனுமே சரி போலாம். ரொம்ப நாளைக்கு இங்கே வீட்டுக்குள்ளேயும் ரெஸ்டாரண்ட்லயும் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இதையாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவளும் சரி அப்படின்ட்டு இன்டர்வியூக்கு கிளம்பி போறா. அதுவும் இன்டர்வியூக்கு ரொம்ப பக்காவா கோட் சூட்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா நீட்டா பண்ணிட்டு கிளம்பி போறா. இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா?